ஒரு ஊர்ல ஒரு இளம் வயது பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க பாட்டியோட அரவணைப்புல தான் வளர்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க பாட்டி எப்பவுமே இவங்க கிட்ட சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதனால எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எப்பவுமே இந்த பெண்மணி கிட்ட அவங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன்படியே இவங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அந்த விஷயம் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பெண்மணி எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையுமே நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டீச்சிங் அப்படிங்கிறது வெறும் வேலை மட்டும் கிடையாது. அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமே அந்த டீச்சிங் தான். அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய கணவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லா விஷயங்களுமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சில வருடங்கள் கழிச்சு எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு இந்த பெண்மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வருஷம் பட்ஜெட்டில் கொஞ்சம் கட் பண்ணுறதுனால ஒரு சில ஃபேக்கல்டிஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், அதில் உங்கள் லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை அந்த ஸ்கூல்ல இருந்து நீக்கிடுறாங்க. இந்த செய்தி ஒரு இடி மாதிரி அவங்க தலையில இறங்குது. ஏன்னா இவ்வளோ நாளா ரொம்ப விரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலை இதுக்கு மேலே இவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ரொம்ப யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, என்ன பண்ணலாம், அடுத்து வந்து வேற ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல விதமான யோசனைகள் இவங்க மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் கூட அவங்க பாட்டி சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்து வருது, நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த கவலையில உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் அவங்களுடைய கணவர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க வேலை கிடையாது, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு நகரத்துல வேலை கொடுத்துருக்காங்க, அங்க போய் ஜாயின் பண்ணா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, இன்க்ரிமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது என்னோட கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு இரண்டாவது இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற மக்களாகட்டும், அங்க இருக்கிற நண்பர்களாகட்டும், எல்லாமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சமூகம் அங்க இருக்கு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அங்கிருந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. முதல் ஆப்ஷன் என்னன்னா, அவருடைய கணவர் அங்க போய் வேலை செய்யலாம், இந்த பெண்மணி இங்கேயே வேற ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு இங்கேயே தங்கிடலாம், ரெண்டு பேரும் தூர தூரமா இருப்பாங்க, அப்படியே வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதான். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த அம்மாவும் அவங்க கணவர் கூட அங்கேயே போயிடலாம், அங்க போயிட்டு ஏதாவது வேலைகள் அங்க தேடிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு நல்லா கலந்தாலோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வராங்க. அது என்னன்னா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப மனசங்கடத்தோட இவ்வளோ நாள் பழகின ஒரு இடத்த விட்டுட்டு அந்த பெண்மணி அங்க இருந்து கிளம்பி அந்த புது நகரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா எல்லாமே புதுசா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே புதுசா இருக்காங்க. எல்லாருமே முகம் தெரியாத நபர்களா இருக்காங்க. அவருடைய கணவர் வேலைக்கு போயிடுவாரு, இந்த அம்மா மட்டும் வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாயங்கால நேரத்துல அங்க இருக்கிற பார்க்குக்கு அப்படியே வாக்கிங் போவாங்க. ஒரு சமயம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட என்னப்பா அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பையனுமே சொல்றான், அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்து இப்போதான் இந்த ஊருக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறோம், எனக்கு வந்து எந்த ஒரு நண்பர்களுமே இல்லை இங்கே விளையாடுறதுக்கு, அதனால தான் கவலையாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ இந்த பெண்மணியோட நிலைமையுமே கிட்டத்தட்ட அந்த சின்ன பையன் மாதிரி தான். இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன தொண்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி ஆசிரியராக வேலை செஞ்சிருக்கீங்க, இங்க இருக்கிற ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்கால நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்றதுக்காக இங்க ஒரு சின்ன டியூஷன் சென்டர் மாதிரி வச்சிருக்கிறோம், அது நீங்க பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஆசிரியர் தொழில ரொம்ப சீரும் சிறப்புமா ரொம்ப செம்மையா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைகள் கிட்ட பழகிறதாகட்டும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஈடுபாடோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஈடுபாடா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே
பக்கத்து ஸ்கூல்ல இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஆஃபர் வருது. அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுமே ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஸ்கூல்ல போயிட்டு மறுபடியும் டீச்சரா ஜாயின் பண்றாங்க. இவ்வளவு நாள எந்த ஒரு விஷயத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடித்தமான விஷயமான அந்த ஆசிரியர் தொழில் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில வசந்தம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் இந்த பெண்மணியும் அவங்களுடைய கணவரும் வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணிக்கு அவங்க பாட்டி சொன்னதா ஞாபகம் வருது. எது நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த பெண்மணிக்கு அவங்க வேலை பண்ண உடனே ரொம்ப மன சங்கடத்தோட இருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நடந்ததுனாலதான் இப்போ அதை விட ஒரு பெரிய நகரத்துல நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா ஒரு பெரிய ஸ்கூல்ல மறுபடியும் டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவருடைய கணவருமே ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு நல்ல வேலையில அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் நிறைய நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனசுக்குள்ள தோன்றது இது மட்டும்தான், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஆனா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்போ நடக்கும்போது அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த விஷயம் நடந்ததுனால உங்க வாழ்க்கையோட திசையை மாறுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அந்த திசை மாற்றத்தினால பல நன்மைகள் உங்களை வந்து சேரலாம். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், அப்போ நடந்த அந்த சின்ன விஷயம் ஆனா ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த சின்ன விஷயம் நடக்காம இருந்திருந்தா உங்க வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எது நடந்தாலுமே அது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு நேர்மறையான எண்ணத்தோட வாழ்க்கையை அணுகுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.